மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேல கைய வைக்கலாமா? Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. படங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் படம் எடுக்கிறோம். ஆனால் யாருமே அவங்க குடும்பத்தை இழந்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையை கொண்டு வந்து விட்றாதீங்க. அவங்களாம் ஒரே ஒன்று புரிஞ்சுக்கணும். அவர் வந்து சாதாரண ஒரு அதாவது எங்கள் ஃபைட்டர்ஸ்க்கு அடிபட்டாலே ஸ்பாட்டில் இந்த ஷார்ட்டே வேணான்னு சொல்லுவார். அதே 360 டிகிரி சொன்னோம் இல்லையா, அதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஃபைட்டர் ஒரு கீழே விழணும். அவர் தான் பாலாஜி. ஒரு வாட்டி விழுந்தார், 2 வாட்டி விழுந்தார், ஒரு டேக்குங்க விழுந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு டைமில் அவர் கை இறங்கிடுச்சு. சார் வந்து ஸ்டாப். அந்த அவர் உடம்பு வலிக்கு கூட ஒரு 1 மோர் கேட்கும் போதெல்லாம் நான் பண்ணுறேன், இந்த ஷார்ட் முடியும்னு சொன்ன அஜித் சார் இன்னொருத்தருக்கு அடிப்பட்டோன்னே ஒரு 7 அட்டேக் 8 அட்டேக் அவருக்கு அடிப்பட்டோன்னே மாஸ்டர் வேணாம் நிறுத்துங்க, அவருக்கு அடிப்பட்டுச்சு ரொம்ப. இந்த டூப் போட்டிருக்காங்க ஸ்டண்ட் எல்லாமே. ஸோ அது வந்து நல்லாவே தெரிஞ்சுது படம் பார்க்கும்போது, கிளியராக தெரிஞ்சுது அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன ரிப்ளை சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு காரில் உட்காந்து ஒரு கார் இடித்து கார் மலை மேலேருந்து உருள்ற ஒரு ஷாட் இருக்குது. அதில் அஜித் சார் உட்கார வைக்க முடியுமா? ஏதோ ஒன்று சின்ன மிஸ்டேக் ஆகி ஏதாவது பண்ணதுக்கப்புறம் அந்த ஹோல் படமே நின்று போயிடும். எத்தனாயிரம் குடும்பம் அதில் அந்த ப்ரொடியூசர் அந்த படத்தை நம்பி இருக்கிறோம் தெரியுங்களா? இதை யாருக்கும் தெரிய மாட்டேன். சும்மா உட்காந்துக்கிட்டு வாயத்தில் பேசிடலாம். மாஸ்டர் நல்லா இருக்குது, ஆனால் சாருக்கு பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியல எவ்வளோ இன்ஜூரிஸ் இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது அப்போ அவர் கூப்பிட்டு சொன்னார், இல்லைடா நல்லா இருக்குன்ட்டு எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதுதான் அவர் இந்த ரசிகர்களுக்காக ஒரு கலைஞன் வந்து பண்ணுறான்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் அது. அந்த ஷாட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். பிரமிப்புன்னு சொன்னீங்க இல்லையா, அவ்வளோ உடம்பு வலியை வச்சுக்கிட்டோம். அந்த ஷார்ட்டை சொன்னால் அவங்களுக்கு நம்ப மாட்டீங்க. எத்தனை அவர் பக்கத்தில் கூட போக முடியாது. அவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகும். அந்த ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு 1 மோர் சொன்னால் அப்படியே உட்காந்துருவார். சேர் போட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் யாரும் பக்கத்தில் போக மாட்டோம். அந்த பிரீத்தெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திருப்பி எழுந்திரிச்சு வேணான்னு சொல்லுவாரா அப்படின்னு பயத்தில் இருக்கும். ஓகே டேக் போகலான்னு. ஓகே, லிஜோ ஜோஸ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவர் தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றி என்ன சொல்லியிருக்காரு உங்ககிட்ட? திரும்ப தமிழில் வந்து அவர் படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? லிஜோ கண்டிப்பாக வருவார். ஏன்னா லாஸ்ட்டாக நாங்கள் வந்து சூர்யா சாரை கிட்ட பேசிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உட்காந்து எல்லாம் முடிகிற நேரத்தில் அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் அப்படின்னு அவர் சொன்னார். இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. சூர்யா சார்கிட்ட கண்டிப்பாக பண்ணுவார் நினைக்கிறேன். அப்புறம் விஜய் சேதுபதி சார்ட்டையும் ஒரு ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருக்காரு, அதுவும் நடக்கும். ஸோ லிஜோ சாருக்கு இப்போ மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதால அவருக்கு இங்கே வந்து உட்காந்து ஒரு டைம் எடுத்து பண்ணணும்னு இருக்கிற சூழ்நிலை இருக்குது. ஸ்டண்ட் மேக்கிங் அப்படின்ட்டு எடுத்துட்டோம்னா அதில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ரியாலிட்டியாக காட்டுறது, இன்னொன்று வந்து சீட் பண்ணியோ இல்லை டூப் போட்டோ அந்த மாதிரி காட்டுறது. ஸோ இதில் சுப்ரீம் சுந்தர் எந்த ரகம்? முதல் கேள்வியே உங்களுக்கு கஷ்டமான கேள்வி கொடுக்குறீங்க. டூப் வந்து ஆக்சுவலாக நாங்கள் விரும்பியெல்லாம் போட மாட்டோம். மேக்ஸிமம் எல்லா மாஸ்டர்ஸுமே வந்து ரியாலிட்டி தான் எதிர்பார்ப்பாங்க. டூப் இல்லாமல் ஆக்ஷன் எடுக்கிறது தான். நீங்கள் கேள்வி வந்து ரியாலிட்டி ஃபைட்டாக ஒரு ஃபேண்டஸியாக ஒரு ஃபைட் எடுப்போம், அந்த மாதிரி எதாவது கேட்டிருந்தால் கூட பரவாயில்ல. ஃபேண்டசி ஃபைட் எடுக்கிற ஒரு மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரியாலிட்டி ஃபைட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் தான் எனக்கு நல்ல பேரும் கிடச்சிட்டு இருந்திருக்கு. இப்போ அது ரியாலிட்டி ஃபைட்னால் ஒரு டைரக்டர் டச்சோடு இருக்கிற ஒரு ஆக்ஷனாக இருக்கணும். துணிவு படத்தை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ரிவ்யூஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, டூப் போட்டிருக்காங்க ஸ்டண்ட் எல்லாமே. ஸோ அது வந்து நல்லாவே தெரிஞ்சுது படம் பார்க்கும்போது, கிளியராக தெரிஞ்சுது அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன ரிப்ளை சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களெலாம் தயவுசெய்து திருப்பியும் என்னோடய நம்பர் கொடுங்க, கலட்டாலேருந்து என்கிட்ட பேச சொல்லுங்கள். எங்கே அங்கே பார்த்தாங்க அந்த படத்தில், எந்த இடத்துல டூப் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு என்னோடைய அவங்க ஒரு ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்ப சொல்லுங்கள். நான் அவங்ககிட்ட கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க அந்த கேள்வியை. டூப்புன்றதும் ஒரு கேரக்டர் தான், புரியுதுங்களா? அவரும் வந்து உயிரை கொடுத்து பணைய வச்சு தான் செய்கிறாரு. எங்களுக்கு வந்து ஹீரோ வந்து தேவை. படத்துக்கான விஷயத்துக்கு என்ன கதைக்கு என்ன ஃபைட்டில் எதை வச்சு நம்ம எடுக்கிறோம் தான் இது இருக்கும். ஒரு காரில் உட்காந்து ஒரு கார் இடித்து கார் மலை மேலேருந்து உருள்ற ஒரு ஷாட் இருக்குது. அதில் அஜித் சாரை உட்கார வைக்க முடியுமா? மஞ்சு மேரியம் அவங்க மேடத்தை உட்கார வைக்க முடியுமா? அதுக்கு டூப்பு தான் உட்காருவோம். ஸோ அந்த மாதிரி டூப் ஷாட் தான், அதுதான் டூப்பு. செய்ய முடியாத அப்போ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு நடிகரால் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு விதிமுறை வச்சுருப்போம். ஏன்னா அதில் ஏதாவது ஒரு அடிபட்டுச்சுன்னா நிறைய பேர் நான் செய்கிறேன்னுவாங்க. சில ஷாட்லாம் மாஸ்டர் அந்த ஜம்ப்பு தானே ரூப்பில் அழகாக பண்ண நானும் இறங்குறேனே பண்ணுவாங்க, பைக்கோட இறங்குறது அந்த மாதிரி ஸ்டென்ஸ் எல்லாம் பண்ணுவோம். இப்போ நம்மளே பண்ணுவோம். நம்ம சேஃப்டி சார், நீங்கள் இறங்குவீங்க எனக்கெல்லாம் தெரியும். ஏதோ ஒன்று சின்ன மிஸ்டேக் ஆகி ஏதாவது பண்ணதுக்கப்புறம் அந்த ஹோல் படமே நின்று போயிடும். எத்தனாயிரம் குடும்பம் அதில் அந்த ப்ரொடியூசர் அந்த படத்தை நம்பி இருக்கிறோம் தெரியுங்களா?
இதை யாருக்கும் தெரிய மாட்டேது. சும்மா உட்காந்துக்கிட்டு வாயத்தில் பேசிடலாம். பல குடும்பங்கள் ஹீரோவை நம்பி இன்றைக்கி இருக்கிறாங்க. ஸோ அவருக்கு ஏதாவது ஒரு அடிபட்டுச்சுன்னா, ஒரு 2 மாதம் 3 மாதம் ஷூட்டிங் நின்றுச்சுன்னா, அந்த ப்ரொடியூசர்ஸ், அங்கே இருக்க டெக்னீஷியன்ஸ், இப்போ அந்த ப்ரொடக்ஷன் டீமோட டேட்ஸ் எல்லோரும், ஆர்டிஸ்ட் டேட்ஸ் எல்லாமே நின்று போயிடும். ஸோ அவ்வளோ ஒரு ஒரு ஃபுல் எங்ககிட்ட அவ்வளோ பவரையும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபைட் எடுக்கும்போது இவ்வளோ விஷயங்களையும் நாங்கள் தாங்கிட்டு அவ்வளோ கேர்ஃபுல்லாக நாங்கள் ஃபைட் எடுக்கணும். ஸோ அது அதிக சுமையும் நம்ம மேலே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் டூப்புன்றது நாங்கள் எடுப்போம். தேவைப்படுற பட்சத்தில் கண்டிப்பாக டூப் எடுப்போம். அதுக்காக ஃபைட் ஃபுல்லாக டூப் எடுத்துகிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டை சும்மா குறைச்சிட்டு எடுக்க மாட்டோம். அது அவங்களுக்கும் பிடிக்காது. பிஹைண்ட் தி 360 டிகிரி ஷாட். ஸோ தியேட்டரில் இருந்த எல்லாருமே நான் உட்பட பிரமிச்சு பார்த்த ஒரு சீன்னு சொல்லலாம். ஸோ அதனுடைய மேக்கிங் எப்படி இருந்துச்சு? அதான் ஃபஸ்ட் டைம் அது வந்து ஒரு இந்தியாவில் நான் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாலும் ஃபஸ்ட்டு மலையாளத்தில் நான் தான் முதல்ல அறிமுகப்படுத்தினேன். அது தள்ளுமாலான்னு ஒரு படத்தில் ஒரு தேட்டர் ஃபைட்டுக்காக நானும் அந்த படத்தோட இயக்குனர், கேமராமேன் ஜிம்ஷி, காலித் ரஹ்மான் எல்லாமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். ஒரு 1 இயர் ப்ராஜெக்ட். அந்த ஸ்டோரி போர்டாக இருக்கட்டும், லொக்கேஷனாக இருக்கட்டும், அந்த படம் என்ன மாதிரி மேக்கிங்கில் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாமே புதுசாக இருக்கணும் மாஸ்டர்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தையும் நீங்கள் தேட ஆரம்பித்தோம். அப்போ ஒரு சாங்கில் வந்து ஒரு ரஷ்யன் மூவியில் இந்த மாதிரி ஒரு சாங்கில் ஒரு தோட்டத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நானும் காலித் ரஹ்மான், ஜிம்ஷியெல்லாம் பேசும்போது அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ரிக்கை நம்ம ரெடி பண்ணலாம் மாஸ்டர் சொல்லுவோம். பாம்பேயில் நாங்கள் அதுக்கான விஷயங்களை பேச ஆரம்பித்தோம். பாம்பேலேருந்து ஒரு ரிக் டீம் வர வச்சு அந்த ரிக்கை செய்ய சொன்னோம். அதுக்கப்புறம் கேரளாலே ஒருத்தர் எங்களுக்கு கிடச்சார். ஸோ கேரளாலே அந்த ரிக்கை ரெடி பண்ணி, ஏன்னா எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருந்துச்சு. நம்ம திருப்பியும் ஃபாரின்லேருந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அதை இங்கே ரெடி பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் கேரளாலே ஒரு டீமை வச்சு ரெடி பண்ணோம். அது எங்களுக்கு தள்ளுமலான் படத்தில் ஒரு மிகப்பெரிய பேர் கிடச்சிது. ஆனால் அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். சும்மா சாதாரணமாக பண்ண முடியாதது. ஏன்னா 360 டிகிரி சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு நடிகர் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த கேரக்டரை 360 டிகிரியில் அவங்களெல்லாம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நார்மலாக ஃபோக்கஸ் பண்ணுறதும் ரொம்ப இதாக இருக்கும். 360 சுற்றிட்டே இருக்கும்போது ஃபோக்கஸ் வில்லருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவருக்கும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அவரும் சூப்பராக பண்ணாங்க. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் மார்க்லேயே நிற்கணும். எவ்வளோ நாங்கள் கம்போஸ் பண்ணாலும் அந்த மார்க்லேயே கரெக்டாக நின்னா தான் அந்த சென்டர் பாயிண்ட் பிடிக்க முடியும். இல்லைனா அவங்க அது மாறிடும். ஸோ அது ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கும். 360 சுற்றிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு ஷாட்டு யாராவது ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணலாம், 1 மோர் இருந்தால் திருப்பி பழைய ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். இவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அஜித் சார் படத்தில் திணிக்கணும்னு சொல்லும் போதே அது பெரிய எனக்கு ஒரு சுமை தான். எப்படி பண்ணலான்றது டைரக்டர்கிட்ட சொல்லும் போது தள்ளுமலா படம் ரிலீஸ் ஆகலை. அப்போ தான் அந்த ஷார்ட்டோட ரெஃபரன்ஸே யாருக்கும் தெரியாது. ஸோ தள்ளுமலா ரிலீஸ் ஆகும்போது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. நாங்கள் மேக்கிங் வீடியோ இருந்துச்சு. அந்த மேக்கிங் வீடியோ காட்டினேன் டேரக்டருக்கு. மாஸ்டர் நல்லா இருக்குது, ஆனால் சாருக்கு பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியல, எவ்வளோ இன்ஜூரிஸ் இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பயந்தேன். சரி, சாருக்கான விஷயமா நம்ம முதல்ல ஆரம்பிப்போம், அப்புறம் நம்ம கொஞ்சம் சார் நம்ம கூட வந்த பிறகு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும்போது தான் கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தேன். ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாம் பண்ணிட்டாரு. அதாவது நீங்கள் சும்மா அந்த வார்த்தையை சரி இவரை வச்சு இதை பண்ணலாமா எல்லாம் பண்ணிட்டாங்க அவங்க. இப்போ ரசிகர்களுக்காக அவங்க பண்ணுற படங்களாக இருக்கட்டும், எல்லா படத்துலேயும் அவங்க எல்லா ரிஸ்க் எடுத்துட்டாங்க. இனிமேல் எடுக்க வேண்டிய ரிஸ்க்கெல்லாம் அவருக்கு ஒன்றுமே கிடையாது, நிறைய எடுத்துட்டார். இனிமேல் எல்லாம் ஹாலிவுட் படங்கள் மாதிரி ஏதாவது பெரிய பண்ணால் தான் அந்த மாதிரி லெவலுக்கு பண்ண முடியும். அப்போ இருக்கும்போது சரி நம்மளுக்கு திருப்பி வந்து பெரிய ரிஸ்க்காக எதுக்கு சொல்லணும், நம்ம ஒரு நார்மலாக கதைக்கத்த ஃபைட்டாக எடுத்துகிட்டு போயிடலான்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு டேவே என்னை இன்ட்ரோ பண்ண சார் வந்து சொன்ன வார்த்தையே, மாஸ்டர் நான் வந்து அஜித்துன்னு நினச்சிருக்காதீங்க, உங்களை எல்லோரும் பயமுத்தி வர வச்சுருப்பாங்க, ஃபஸ்ட் டைமாக நம்ம மீட் பண்ணுறோம், படம் பண்ணுறோம், ஸோ அதை தூக்கி போட்டுருங்க. ஒரு புதுமுக நடிகரை வச்சு எப்படி வேலை வாங்குவீங்களோ அப்படி வேலை வாங்குங்க. ஏன்னா உங்களுடைய ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்காக நீங்கள் எதுவும் காம்ப்ரமைஸ் ஆகி இந்த ஃபைட்டை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரில. நாங்கள் பேசுகிறத என்ன எதனால் அது அந்த வார்த்தை சொன்னார்னு தெரில. தெரிஞ்சுக்கிட்டார், ஏதோ பயப்படுறோம், சில விஷயங்கள் அவர்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அப்போ அவர் கூப்பிட்டு சொன்ன வார்த்தை தான், புது ஒரு நடிகரை எப்படி வேலை வாங்குவீங்களோ அது மாதிரி வேலை வாங்குங்கன்னு சொன்னார். அப்போ எங்களுக்கு பெரிய பூஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ரிகல்சல் பண்ண ஆரம்பித்தோம். அந்த ஃபைட் வரும்போது ரிகல்சல் பண்ண ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக வந்து இது கிளைமேக்ஸ் ஃபைட்டில் தான் அந்த 360 வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கிளைமேக்ஸில் ஒரு 200 பேர் பேங்க்கில் 2 பக்கமும் அடிச்சுப்பாங்க. பேங்க் ஸ்டாஃப் ஒரு டீமு, ஒரு ஆப்போனண்ட் டீமு, சார் இருப்பார். ஸோ ஒரு 200 பேரும் அடித்த ஒரு பேங்க்குள்ளேயே ஒரு பெரிய ஃபைட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மிலிட்ரி வந்து பஸ்ஸுக்கெல்லாம் அடித்து இந்த பேங்க்கெல்லாம் இதாகும். ஸோ இப்படி தான் ஒரு எழுதப்பட்ட ஒரு கிளைமேக்ஸு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக டேரக்டர் என்ன சொன்னார், ஒரே இடத்துல எடுக்கிறதால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கம்மியாகிடுமோன்னு நினைக்கிற மாஸ்டர், வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு போது அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் அந்த கிளைமேக்ஸை நகர்த்திட்டு போகிறோம். ரோட்டில் எடுக்கலாம், வேறு எடுக்கும்போது கடைசியில் கடலில் வந்து அமைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது 360 எங்கே கொண்டு வரது அப்படின்னு சொல்லுவோம். திருப்பியும் ஒரு ஃபைட்டில் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவோம். அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா
ஃபைட்டர்ஸ் கிடையாது, கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே. எல்லாமே கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணும்போது எங்களுக்கு எப்படி இவங்கள வச்சு இந்த இது பண்ண முடியும்னு சொல்லும்போது, சரி பண்ணலாம், கோரியோகிராஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோடய ஃபைட்டர்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் கோரியோகிராஃப் பண்ணி டேரக்டர்கிட்ட காட்டினோம். பார்த்துட்டு மாஸ்டர் நல்லா இருக்குது, ஆனால் சாருக்கு இப்போ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன இதனாலும் இதாகிடும்னு சொல்லிட்டே இருக்கும்போது சார் உள்ளே வந்துட்டார். வந்து பார்த்தாரு, எங்கள் ஃபைட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டாரு. எங்கள் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே கலை, பாலாஜி, சந்தோஷ், யுவராஜ் இந்த மாதிரி டீமெல்லாம் சார் கூட எப்பவுமே இருப்பாங்க, ராமு எல்லாமே. அப்போ பார்த்தோன்னே எல்லாத்தையும் கூப்பிட்டோன்னு இந்த பாலாஜிகிட்ட கூப்பிட்டு, எப்படி பாலாஜி பண்ணலாமான்னு, சார் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சரி நான் செய்கிறேன், தைரியமாக செய்கிறேன், ஒன்றும் இல்லை மாஸ்டர்கிட்ட சொல்லுங்கன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. அப்புறம் சார்கிட்ட போய் சொன்னேன், சார் ஒரு வாட்டி பண்ணலாம், முடியலன்னா விட்டுறலாம். இல்லை மாஸ்டர் நான் பண்ணுறேன், 50% உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஓகே சொல்லுங்கள், இல்லை அதில் ஏதாவது நான் தப்பு பண்ணுறேன்னா வேணாம் நீங்களே சொல்லிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைனாரு. ஃபஸ்ட்டு ரிகர்சலே ரொம்ப அருமையாக பண்ணிட்டாரு. டேக் போகலாம் சார்னு சொல்லும்போது ஒரு மிஸ்டேக் நடந்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் மிஸ் ஆகும், அப்புறம் கேமரா ஜர்க் ஆகிடுச்சு. ஒரு வந்துட்டு இருக்கும்போது பண்ண ஒரு அங்கே இருக்க கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு தப்பு பண்ணார். பிரேம் சார் ரொம்ப அருமையாக அது ஹெல்ப் பண்ணார். பிரேம் சார்லாம் அதில் இருக்கார், ரொம்ப சூப்பராக பண்ணார். அதில் சின்ன சின்ன கிரிட்டிக்கல் வர சார் ரொம்ப இதாகிட்டார். எங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு, உட்காந்துட்டார். போய்ட்டு ஒரு 7 டேக்கெலாம் அப்புறம் ஃபைட்டர்ஸை கூப்பிட்டு கேட்டேன், பாலாஜி போய் கேள்றேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா சார் வேணான்னா விட்டுறலான்னு. அப்போ அவர் கூப்பிட்டு சொன்னார், இல்லைடா நல்லா இருக்குன்ட்டு எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதுதான் அவர் இந்த ரசிகர்களுக்காக ஒரு கலைஞன் வந்து பண்ணுறாருன்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் அது. அந்த ஷாட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும், பிரமிப்புன்னு சொன்னீங்க இல்லையா, அவ்வளோ உடம்பு வலியை வச்சுக்கிட்டோம் அந்த ஷாட்டை சொன்னால் அவங்களுக்கு நம்ப மாட்டீங்க. எத்தனை அவர் பக்கத்தில் கூட போக முடியாது, அவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகும். அந்த ஒரு ஷாட் முடிச்சுட்டு 1 மோர் சொன்னான், அப்படியே உட்காந்துருவார், சேர் போட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் யாரும் பக்கத்தில் போக மாட்டோம். அந்த பிரீத்தெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திருப்பி எந்திரிச்சு வேணான்னு சொல்லுவாரா அப்படின்னு பயத்தில் இருப்போம். ஓகே டேக் போகலான்னுவார். அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் எங்களுக்கு. திருப்பி வருவார், 3 7 டேக் 8 டேக்குன்னு போய் 13 டேக் ஓகே பண்ண சீன் தான் அது. நம்ம ஊர் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, தெளிவாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இது ஏன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் துணிவு படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித் சாருக்கு வந்து புல்லட்ஸ் படுறதா இருக்கட்டும், இல்லை ராக்கெட் லான்ச் பட்டுமே கூட அவருக்கு வந்து எதுவுமே ஆகாது, சரியாக குட்டி ஆடிப்பட்டிருக்கும். அந்த மாதிரி மஞ்சு வாரியருக்கு கழுத்தில் புல்லட் இறங்கி இருக்கும், அப்பயும் எதுவும் ஆயிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருமே கண்டுபிடிச்சி ஏன் இந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? உலக சினிமாவே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எந்த உலக சினிமாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படி தான். காட்ஸில்லான்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அவ்வளோ பெரிய மிருகத்துக்கிட்ட ஹீரோ தப்பிப்பார். எல்லாரையும் கொள்கிற மிருகம் ஏன் அவரை வண்டி விட்டுருச்சு? அதே மாதிரி நீங்கள் எல்லாம் உலக சினிமா அந்த மாதிரி படங்களை எடுத்துங்க, ஹாரர் படம் எடுத்துங்க, எல்லா பேயும் எல்லாரையும் கொல்லணும், ஹீரோயினி வண்டி விட்டு வைக்கும். ஏன் அப்படி? அதே மாதிரி எல்லா கன் ஷூட்ஸ் படமும் பாருங்கள், எல்லாரையும் சுடுவாங்க, ஹீரோயினையும் தப்பிச்சிடுவாங்க. ஏன் அப்படி? புல்லட் பட்டாலும் தப்பி. ஏன்னா ஹீரோ அவங்களுக்கான கதை அது, அவங்க தப்பிச்சு தான் ஆகணும். நீங்கள் சொன்ன மாதிரி லான்ச்சரை வந்து கையில் பிடிச்சிருந்தாருன்னா, வர லான்ச்சரை கையில் பிடிச்சிட்டாரு, அது எப்படி லான்ச்சர் வரும்போது ஒரு பேங்க்குள்ளே இருக்கார், சேஃப்டி பண்ணுறாரு, லான்ச்சர் அடிக்கும்போது ஒரு எக்ஸைட் ஆகிட்டார். ஸோ மற்றவங்களாம் கீழே விழுகிறாங்க. அந்த எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் நாங்கள். அந்த கேள்வி நிறைய பேர் முட்டாள்தனமான ஒரு கேள்வியாக இருக்குது. அது நான் ஹீரோன்னா கண்டிப்பாக புல்லட் படம், நிறைய படங்கள் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் வந்துகிட்டே இருக்கலாம். ஏன் அவங்களாம் எடுத்துட்டாங்கன்னு அதே மாதிரி நீங்கள் ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு பதில் இல்லை. அதுக்கான கதையாக இருந்து ஒரு புல்லட் அடிப்பட்ட ஹீரோ அவர் எப்படி வாழ்கிறாரு, அப்படி எப்படி வாழ்ந்து அந்த புல்லட்டோட வெளியில் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணி அப்படி ஒரு கதையை கொண்டு போனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். அடுத்தடுத்த கதை நவரும் போது அவர் புல்லட் அடிப்படக்கூடாது, அதுக்கான விஷயங்கள் அது நம்பிக்கை, அதாவது நம்பகத்தக்க ஒரு விஷயமா பண்ணியிருக்காரு. அதுதான் என்னோட ஃபைட் மாஸ்டராக என்னால் பண்ண முடியுமே தவிர இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப லூஸ்லெஸ் எப்படி சொல்கிறேனே தெரில. எல்லா படங்களையும் அதான் இருக்குது. இல்லை ஏன்னா உங்களுடைய மூவிஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ரீடம் அட் மிட் நைட், அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு, ஐயப்பனும் கோஷம், இந்த மாதிரியான ஐகானிக் ஹிட் மூவிஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மூவிஸில் தெரியாத லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் துணிவில் மட்டும் இருக்குது அப்படின்னா ஏதோ நடந்திருக்கு, ஏதோ இந்த இடத்துலையும் லேக் நடந்திருக்கு அப்படின்னு தானே கேட்குறாங்க நிறைய பேர். இல்லை மேடம், அதாவது நீங்கள் சொல்கிற அதே படங்கள் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், மாடை திறத்துவாங்க. ஒரு மாடை வந்து நீங்கள் வந்து எத்தனை பேர் திறத்துவீங்க சொல்லுங்கள்? 1000 பேர் இந்த மாட்டை பிடிப்பாங்க, முடியுமா? ஜல்லிக்கட்டில் ஒரு 10 பேர் 20 பேர் நினச்சி இருக்கிறாங்க. அந்த மாடு வேறு, இந்த மாடு வேறு. இருந்தாலும் அந்த படத்துக்கான ஒரு விஷயம், ஒரு மதம் கொண்ட யானையை வந்து அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ஒரே கன்ஷூட்டில் சாவடிச்சிடலாம் யானையை. ஆனால் அதுக்கு ஏன் போராடுறாங்க? அந்த யானையை அடுக்கிறதுக்கு ஒரு கும்கி யானையை வர வச்சு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணும். ஒரே ஒரு புல்லட் போதும், ஒரே ஒரு ராக்கெட் லான்ச்சர் போதும், சாவடிச்சா முடிஞ்சுன்னா. ஆனால் அப்படி கிடையாது, அந்த யானையை காப்பாற்றுறோம் அப்படின்றது தான். அந்த மாதிரி இந்த படத்துக்கு 1000 பேருக்கு ஒரு மாடை அடக்குவாங்க, அது லாஜிக் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளே. ஒரு மாடப்பா இவ்வளோ பிடிக்கிறாங்களா, மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே இல்லையே அப்படின்ற ஒரு பிளே தான் அந்த படத்தில் இருந்துச்சு. அந்த மாதிரி நான் எல்லா படமும் ரியாலிட்டி இருக்கும், பட் கதையோடு வரும்போது நம்ம கதைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம
இப்போ எடுத்துகிட்டு போக வேண்டியதாக சூழ்நிலை இருக்கிற தவிர மேக்ஸிமம் நான் வந்து ரியாலிட்டியை தான் அதிகமாக கொடுப்பேன். ஓகே. லிஜோ ஜோஸ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவரு தமிழ் இண்டஸ்ட்ரி பத்தி என்ன சொல்லியிருக்காரு உங்ககிட்ட? திரும்ப தமிழ்ல வந்து அவரு படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? லிஜோ கண்டிப்பாக வருவார். ஏன்னா லாஸ்ட்டாக நாங்கள் வந்து சூர்யா சார் கிட்ட பேசிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உட்காந்து எல்லாம் முடிகிற நேரத்தில் அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் அப்படின்னு அவர் சொன்னார். இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. சூர்யா சார்கிட்ட கண்டிப்பாக பண்ணுவார் நினைக்கிறேன். அப்புறம் விஜய் சேதுபதி சார்ட்டையும் ஒரு ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருக்காரு, அதுவும் நடக்கும். ஸோ லிஜோ சாருக்கு இப்போ மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதால அவருக்கு இங்கே வந்து உட்காந்து ஒரு ஒரு டைம் எடுத்து பண்ணணும்னு இருக்கிற சூழ்நிலை இருக்குது. அவர் ரொம்ப சூர்யா சாரை விரும்புவார். அவர் என்கிட்ட அடிக்கடி கேட்டுட்டு இருப்பார், சூர்யா சாருக்கு இப்போ நான் படம் பண்ணலான்னு இருக்கேன் மாஸ்டர் படம் சார், நீங்கள் பண்ணுங்கள் சார் முதல்ல. சூர்யா சாருக்கு போனால் எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறத கொடுக்குற ஒரு பெரிய எங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட்டை நல்லா அவுட் கொடுப்பார் சார்னும். ஆமாம் மாஸ்டர் மிக விரைவில் கொடுக்குறேன்னு சொல்லுவார். அது ஏன் நடக்கலன்னு தெரியல, தள்ளி போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். துணிவு ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அஜித் சார் கூட பேசுனீங்களா? என்ன சொன்னார் அஜித் சார்? ஆமாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அஜித் சார் பேசிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு மாஸ்டர், 360 டிகிரி அந்த ஃபைட்லாம் எல்லோரும் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் ரொம்ப வருத்தப்படுற விஷயமும் நடந்துச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ரசிகர்களுக்காக அவர் வந்து அவுட்டு கொடுக்குறது வந்து இப்போ ஒரு சின்ன விஷயம் நான் ரசிகர்களுக்கு சொல்லிடுறேன். அஜித் சார் கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி பாராட்டினார். எங்களோட ஃபைட்டர்ஸ் எல்லாரையும் கேட்டார். எல்லோரும் விஷ் பண்ணன்னு சொல்லுங்கள், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி எல்லாம் விஷ் பண்ணார். மீண்டும் சந்திக்கலாம்ன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் முடிஞ்சது. அந்த நேரத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்ததால் எங்களுக்கு எல்லாருக்கும் மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனால் அவர்கிட்ட நான் பெரிய ஹாப்பியாகவும் பேச முடியல. அவரும் அந்த ஹாப்பி மூடில் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். பட் நான் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எங்களை மாதிரி டெக்னீஷியன்ஸ்லாம் அவங்களாம் ஒரே ஒன்று புரிஞ்சுக்கணும். அவர் வந்து சாதாரண அதாவது எங்கள் ஃபைட்டர்ஸ்க்கு அடிபட்டாலே ஸ்பாட்டில் இந்த ஷாட்டே வேணான்னு சொல்லுவார். நான் எதை வச்சு சொல்ல வரேன்னு புரிஞ்சுங்க. எங்கள் ஃபைட்டர்ஸ்க்கு அடிபட்டால் ஃபைட்டர்ஸ் அந்த ஷாட்டை சார் இருக்கிற நேரத்தில் ஒரு ஃபைட்டர்ஸ்க்கு அடிப்பட மாஸ்டர் இந்த மாதிரி ஷாட்டே வேணாம், எனக்கு கஷ்டமாக இருக்குது. இவருக்கு அடிப்பட்டு தான் நான் வந்து இந்த படம் எனக்கு பெரிய வெற்றி ஆகணும் அடையணும் இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். எனக்கு நல்ல பேர் வரணும்னு நான் ஒரு ஷாட்டை வைப்பேன். அது அவருக்கு பிடிக்காது. அந்த ஃபைட்டரை கூப்பிட்டு கேட்பார், பேடிங் போட்டியா, சேஃப்டியாக இருக்கா, இந்த ஷாட் உனக்கு ஓகேவா, எவ்வளோ பேமெண்ட் இந்த ஷாட்டுக்கு உனக்கு கிடைக்குது, எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டாக தான் கொடுக்குறாங்களா, இவ்வளோ விசாரிக்கிற ஒரு மனிதர் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ரசிகர் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் ரசிகர்கள் எல்லாருமே தயவுசெய்து கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அவர் சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு குடும்பம், அதுக்கப்புறம் தான் என்னோட இதுன்ற அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சேஃப்டியாக இருங்க. படங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் படம் எடுக்கிறோம். ஆனால் யாருமே அவங்க குடும்பத்தை இழந்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையை கொண்டு வந்து விட்றாதீங்க. எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் ஒரு சினிமாவே நாங்கள் எடுக்கிறோம். அதுக்காக தான் நாங்களாம் மேலேருந்து கீழே குதிச்சு உழைக்கிறோம். நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க, அவ்வளோதானே தவிர. ஏன்னா அஜித் சார் மாதிரி அவர் வண்டியில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இப்போ சூர்யா சார் ஆகட்டும், விஜய் சேதுபதி ஆகட்டும், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சரி, யாருக்கா ஒரு அடிபட்டுச்சுன்னா எல்லாருமே அந்த கவனம் ஃபுல்லாக அவங்க மேலே வந்துடும். ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. நான் தன்னை சேஃப்டியாக பண்ணுறது இல்லாமல் மற்றவங்களையும் சேஃப்டியாக இருக்கணும்னு நினைக்கிற இண்டஸ்ட்ரியில் தான் எல்லாருமே. ஸோ அதனால் ரசிகர்கள் எல்லா ஹீரோக்கள் ரசிகரும் சேஃப்டியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஆனால் பட் இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி எந்த ஷாட் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துட்டு அவர் வந்து வேண்டாம் இவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஷார்ட்ஸ் கட் பண்ணியிருக்காரா? அதே 360 டிகிரி சொன்னேன் இல்லையா, அதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஃபைட்டர் ஒரு கீழே விழணும். அவர் தான் பாலாஜி. அந்த படத்தில் வந்து கேரக்டராக பண்ணியிருக்காரு. இந்த அரவான் அவங்க நம்ம திருநங்கை கேரக்டர் நடிச்சிருக்காரு இல்லையா, அவர் தான் பாலாஜின்னு ஒரு ஃபைட்டர். அவரை எதுக்காக அந்த போட்டோம்னா, நம்ம கிளைமேக்ஸ் ஃபைட்டில் ஒரு 200 பேர் ஃபைட் பண்ணிக்கிறோன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அதில் இருக்க நிறைய பேர் ஃபைட்டர்ஸ் கேரக்டராகவே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பிகினிங்கே. ஏன்னா திடீர்னு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை கேரக்டராகவே போட்டால் கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணோம். ஸோ அந்த சீன் முடிஞ்சோன்னே என்னோடய அசிஸ்டண்ட்டு அவர் தான் நிறைய இருக்க கம்போசிங்லாம் பண்ணுவார். அப்போ அந்த 360 டிகிரியில் ஒரு கேரக்டர் ஃபாலோயிங் வரணும். அப்போ அந்த கேரக்டருக்கு நான் பண்ணிடுறேன்னு ஃபுல்லாக மாஸ்க் போட்டு தான் அது. ஸோ அதனால் அந்த பிளாக் அண்ட் பிளாக் போட்டு மாஸ்க் போட்டுருக்கணும். அந்த ஷாட்டு ஒரு கேரக்டர் பண்ண ஷாட்டை அவர் தான் போட்டு பண்ணார். ஒரு வாட்டி விழுந்தார், 2 வாட்டி விழுந்தார், ஒரு டேக்குக்கும் விழுந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு டைமில் அவர் கை இறங்கிடுச்சு. சார் வந்து ஸ்டாப், அதுதான் சொல்ல வந்தேன். அதை நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த அவர் உடம்பு வலிக்கு கூட ஒரு 1 மோர் கேட்கும் போதெல்லாம் நான் பண்ணுறேன், இந்த ஷார்ட் முடியும்னு சொன்ன அஜித் சார் இன்னொருத்தருக்கு அடிப்பட்டோன்னே 7 டேக் 8 டேக் அவருக்கு அடிப்பட்டோன்னே, மாஸ்டர் வேணாம் நிறுத்துங்க, அவருக்கு அடிப்பட்டுச்சு ரொம்ப, இந்த அவருக்கு பதில் வேறு யாராவது வைங்கன்னா அவரும் கேட்க மாட்டுறாரு. இல்லை நான் தான் பண்ணுவேன் சார் கூட அப்படின்னு அவரும் அந்த அடியோட இறங்கின கையோட திருப்பியும் பண்ணிவிட்டு அவர் பண்ணிகிட்டே இருக்கார். சார் ஷார்ட் முடிஞ்சு கோவனா அப்படி வந்து, இந்த மாதிரி பண்ணாதீங்க பாலாஜி, உங்களுக்கு தயவுசெய்து உடம்பை பார்த்து, அந்த மாதிரி அவ்வளோ கேர் எடுத்து பண்ணுறாரு.
இந்த மாதிரி நிறைய இது கேட்பார். பாம்ஸ் வெடியும் போது நேராக வருவார், எல்லாருக்கும் ஏர் பேட்ஸ் வச்சுருக்கா எல்லோரும் செக் பண்ணுவார். அப்புறம் இது காதோட விஷயம், இதெல்லாம் விளையாடாதீங்க பாம்ஸ், ஏன்னா ஹெவி பாம்ஸ் இருக்குது. அது எல்லாமே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸே கம்மி, எல்லாமே ஒரிஜினல் தான் லைவாக நான் வச்சுருக்கேன். அந்த பாம்ஸ் எல்லா பாம்ஸ் ஒர்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் அவ்வளோ அளவுக்கு நல்லா இருக்குன்னா எல்லாமே ஒரிஜினலாக பண்ணது. எல்லாம் ஹெவி சவுண்டாக கேட்கும். ராமோஜிராவ் ஃபிலிம்ஸ் அந்த ஹைதராபாத் அந்த ஃபிலிம் சிட்டியில் போட்டதில் செட்டே ஆடும். ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்கும் அந்த பாம்ஸோட பவர். ஸோ எல்லோரும் ஏர் பேட்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் வழி வாங்க, யூனியனில் ஒரு மீட்டிங் போடுங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் காதோட தன்மை இவ்வளோ தான் சவுண்டு கேட்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ லெக்சர் எடுக்கிற ஒரு மனிதர் எவ்வளோ யோசிப்பார் பாருங்கள் மற்றவங்களுடைய வழியை. அதனால தான் சொல்கிறேன் நான், அவருக்கு சாதாரண ஒரு ரசிகர்கள் மேலே அவ்வளோ உயிர் வச்சுருக்காரு. ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி விஷயத்தை அவரால் தாங்கவே முடியாது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே சார், கேட்ட எல்லா क्वेश्चंसக்குமே ரொம்ப அழகாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேல கைய வைக்கலாமா? Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand.